அந்த படம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சுடா. என்ன படம்டா 22ல அலமத்தி அபீபு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆடியன்ஸ் சைலண்ட் ஆனானுங்க பாரு. அதே மாதிரி சமத்திகா முடிஞ்சோடனே இவனுக்கு கம்பன் ஆனாங்க. இன்டர்வல்ல டைலாக் சொல்லும்போது கத்துறானுங்க நம்மளுக்கு. இவனை கூட இந்த சீனுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துதியா. ஒரே ஒரு சீனுக்கு அந்த கார் போயிட்டு வரும் பாத்தீங்களா, அது ஆடியன்ஸ் நல்லா, அது செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தது. மிச்சபடி எப்பதான் அஜித் அடிப்பார்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா இல்லடா பிரகாஷ், இதுதான்டா நான் போன ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். வினோத் வந்தா நீ படம் பாத்தியா, நீ பேசு என்கிட்ட ஒருத்த ப்ரூஃப், நீ படமே பார்க்காம நீ பேசிட்டு இருக்கேன்றான். டே நான் சொல்றேன் அவன்கிட்ட, டே அந்த கார் சீக்வன்ஸ்ல தானே அவர் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாரு. அதுவும் ஒருத்த பேங்க்குக்கு போய் அந்த கத்தியை திருடிட்டு ஒருத்த அந்த கத்தியை கையில கட்டிட்டு அடிக்கிறாருன்னப்போ ஒருத்தவன் கத்திக்கிட்டே இருந்தான். எங்க பிடிச்சாரு, கீழே போட்டாரு. அப்போ ஒரு குத்து வாங்கினாரு, கீழே போட்டு ஆறு ஒரு குத்து. அனிருத் ஓபிடா, செம ஓபிடா. அந்த பாட்டை மட்டும் போட்டல வந்த லைனே வந்துகிட்டே இருக்கு அந்த பாட்டு. உனக்கு பிரகாஷ் ஓபின்னு கிடையாது பிரகாஷ். இதுல என்னன்னா உனக்கு வந்து சீக்வன்ஸே இல்ல, ஒர்க் பண்ற சீக்வன்ஸ் கிடையாது. இல்லடா கிளைமேக்ஸ்ல அந்த ஃபைட் வரும்போது ஃபைட் ஃபுல்லா அந்த பாட்டு தான் ஓடுது. திரும்ப வந்த லைனே வந்துகிட்டே இருக்கு. நமக்கே ஒரு மாதிரி சலிப்பு தட்டுது. ஏன்னா வந்த லைனே வந்துகிட்டு கிடக்குது. அனிருத் கடைசி போன வருஷத்துல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் 2ல இருந்து அவரு கடைசியா கொடுத்த படம் எல்லாமே நீங்க இப்படிப்பட்ட படம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மட்டும் எடுத்துட்டு போட்டான்டா தேவரா வரான் பிரகாஷ். ஆனா இது ஜெயிலர்ல ஒரு காட்சி தானே, இந்த மேஜிக் ஜெயிலர்ல ஒரு காட்சி தானே. ஒரே பாட்டு தான் 3 சீக்வன்ஸ் போட்டு வச்சிருப்பான். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 3 தனித்தனி சீன்ல வந்தா சரி, அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ஃபைட் ஃபுல்லா அந்த பாட்டு மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. கடுப்பாவாதா? வலை பேச்சு பாரியா வச்சு செய்யறானு 10 ரூபா காயின்லாம் போட்டு வச்சிருக்கான். 10 பைசா தாயலி உமால சும்மாவே அர்ஷக் ப்ரோ ஆட்டம் அது 10 ரூபா கிடையாது, 10 பைசா. அர்ஷக்கு சந்தோஷப்படாது, உங்களையும் கடிப்பான். இவனதான் நீ வச்சு சந்தோஷம் படாது. சந்தோஷப்பட மேல போட்டுருக்கான்னு சொன்னீங்க. அவனுங்க என்னன்னா அந்த மகில வந்து அடிப்பானுங்கன்னு சொன்னானுங்களே, அதுக்கு இது போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா மகிழ் சொன்னது செஞ்சுட்டான்டா. ஆனா உட்கார வச்சுட்டான். இல்ல ஆரவ் குத்தும் போது ட்ரிகர் ஆயிட்டாங்க. முன்னாடி 2-3 பேர் கத்துனாங்க தெரியுமா, ஆரவ் குத்தும் போது மூக்குலயே குத்திடுவானா, காண்டாயிட்டானு. எனக்கு தெரிஞ்சு இந்த தலைகட்டை எல்லாம் போயிட்டு இருப்பானுங்க ஆரவ் வீட்டுக்கிட்ட. சொல்ல வந்து ஆரவ் ஃபர்ஸ்ட் சிம்பிள் காட்டும் போது தேவடியா போய் கத்துறாங்க ஆரவ் முடிச்சு. பாவமா இருந்துச்சு, திட்டுறீங்க அப்படின்னு. ஆனா தலைவன் அலெக்ஸ் தான் என்ன பண்றான்னு தெரியல. அலெக்ஸ் எல்லாம் காலையிலேயே போட்டு முடிச்சிட்டான்டா அர்ஷாக்கு. நான் காலை தூங்கிட்டேன். காலையிலேயே அவன் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்தது பாரு, இந்த ஓவர்சீஸ் ரிவ்யூ. அம்மால வந்தோடனே அவன் இறங்கிட்டான். என் தலைவன் பீஸ்ட் ஹிட் ஆகிட்டு இருக்கான் இப்ப. அதெல்லாம் அநியாயம்டா, அது முரட்டு ஸ்கேம்டா இவன் பண்றதெல்லாம். அலெக்ஸ் இதான் சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன படம் ஹிட் ஆகணும்னு தோணுதோ ஹிட் ஆக்கிக்கோங்க. மாமி நீங்களும் கங்கோ ஹிட் ஆக்கிடு. இதான் நல்ல சான்ஸ். அதுக்குன்னு போய் கங்கோ ஆகலாம்டா எடுத்துட்டு போவானு. புளியதான் நாங்க கங்குவாலே காயிட்டோமே பிரகாஷ். நீ என்ன பண்ணி ஈட்டி கலெக்ஷன் தூக்கிட்டு போ. ஈட்டி கலெக்ஷன் வாங்கடா, ஸ்டோரி போட்டு. இல்ல ஈட்டி கலெக்ஷன் எல்லாம் தாண்டிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஈட்டி 60 கோடி தானே மொத்தமா, 60-70 தானே மொத்தமா. நீ ஆனா இப்ப ரிவ்யூட்ட ஏதாச்சும் பெட் இருக்கா? அஜித் எப்படி இத விடாம முயற்சி பண்ணி பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறாரோ, நானும் விடாம இல்லடா. கீழே மனோஜ் இருப்பான், யோசனை இருப்பான். இந்த பசங்க படத்துல அவனை மூஞ்சில திரும்ப அடிக்கிறேன். வேணாடா இப்ப வேணாடா, அவங்க மேல வேணாம். அவங்க உண்மையுமே இப்ப வந்து நல்ல மூட்ல இருப்பாங்களோ இல்ல அப்செட்டா இருப்பாங்களோ, எதுக்கு அவனுங்களை ட்ரிகர் பண்ணிட்டு. அதுவும் மச்சான் கார்த்தி வேற மதுரைக்காரன் வேற. சரிவா, நம்ம கொஞ்சம் ஜெனரலா பேசலாம். இப்போ இந்த மாதிரி டைரக்டருக்கு எனக்கு இப்போ வரைக்கும் முன்னாடி ஒருத்தர் போன ஆன் பண்ணி வச்சிருந்தான் பாருங்க, அவனை நினைச்சாலே சிரிப்பு வந்துட்டே இருக்கியா.
அவன் எனக்கு பாவம் தெரியுமா? எனக்கு இன்ட்ரோக்கு முன்னாடி எனக்கு தலை சண்டை போடுவாருன்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி அப்படியே உட்காந்துருந்தான். எப்ப பைச்சின்னு வரும் நம்ம எடுத்து போடலான்னு. ரேவந்த் கேக்குதா? ரேவந்த், கேக்குது மாமி, சொல்லு. பொம்பளைங்க கூட இந்த அளவுக்கு அழுக மாட்டாங்க மாமே. அதான் யாரு ஒருத்த, நீ கங்குவாக்கே அழுத வந்தானே, கம்முனு இரு. நான் என்ன சொன்னேன் கங்குவாக்கு? நீ அழுது சொல்லு பாப்போம். அவன் கங்குவாக்கு பாசிட்டிவா சொன்னான்டா. அவன்கிட்ட போய் நான் ஒருத்தா பாரு, நான் பாசிட்டிவா பாசிட்டிவா போட்டிருந்தான்டா சொல்லலடா. கங்குவாக்கு. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு சில ஏய் scenes சர்ரா பிடிச்சிருந்தா ஒத்தா, டேய் நீ சொல்லடா. கம்முனுடா. கார்த்தி உனக்கு உனக்கு எப்படி பிடிக்கலடா இருந்தது படம்? ரேவந்த், ஏய் நாங்க பேசிக்கிறோம்டா நீ ஓத்தா, நாங்க பேசிக்கிறோம்டா. உன்னை நான் ஏதாவது இழுத்துமா? நான் என்ன சொன்னேன், அவனுங்களை விட்ற, அவனுங்க என்ஜாய் பண்ணுவானுங்களோ இல்ல சோகமா இருப்பானுங்களோன்ட்டேன். உனக்கு பிடிச்சி, ஏய் கார்த்தி உன் ரிவ்யூ சொல்றா. மனோஜ் பிடிச்சிருன்ட்டான், அவ்வளவுதான். நான் அதை வந்து எதுவுமே சொல்லல உன்னை. இப்ப கார்த்திக் பிடிச்சாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டாரு, அவன் அவனோட ஒப்பீனியனு. கார்த்தி யோசிப்பான், இப்ப பாசிட்டிவா சொல்லலாமா இல்ல நெகட்டிவா சொல்லலாமா. படம் நல்லா தான்டா இருக்கு, இதுக்கு மேல உனக்கு கடா வேணும். ரைட்ரா, அப்ப மகிழ் தப்பிச்சிட்டான்டா. மகிழ் நல்லா, நான் வந்து நானும் கடிக்கிற முள்ளவே இருந்தேன். படம் நல்லா இருக்கு. என்னடா நம்மளுக்கு மட்டும் ஏதாவது ரீல மாத்தி போட்டாங்களாடா? ஆமா, ஏய் அது அவன் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்டா. ஒத்த அவனேவா நெகட்டிவா சொல்லுவான் வந்து. இல்ல எனக்கு நெகட்டிவ் இருக்கு, ஊருக்கே தெரிஞ்சதா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல நீ இதுல நெகட்டிவ் என்ன சொல்லுவ? விடு ப்ரோ நம்மளும் இப்படிதான் பீஸ்ட் முடியும் சொல்லிட்டு இருப்போம். ஆனா கோட்டு மாதிரி நாங்க பண்ணல ப்ரோ. கோட்டு நல்லா இருந்தது. எதோட கம்பேர் பண்றோம்? இந்த செருப்பு அந்த செருப்பு ஒண்ணா? படம் அங்கிட்டு. ஏய் அதை விட இந்த மாதிரி டைரக்டர் இந்த மாதிரி பெரிய மாஸ் ஹீரோ கூட்டிட்டு போய் ட்ராக்க மாத்தி விட்டு ஏன் இப்படி பண்றாங்க? அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடலாம் இல்லையா? வினோத் மாதிரி பண்ணல ப்ரோ, நல்லா ப்ரோ பண்ணிடலாம். ப்ரோ வலிமை நான் சொல்லுமா காட்சி, வலிமை இதோட பெட்டரா. ஏய் உனக்கு துணிவு நல்லா இருந்ததா இல்ல விடாமுயற்சி நல்லா இருந்ததாடா? எனக்கு விடாமுயற்சி. நம்மால ஊம்பிட்டான்டா ஒரே ஊம்பா. ஏய் இப்ப ஜிபியு வந்தா அப்ப ஜிபியு நல்லா இருந்தா விடாமுயற்சி நல்லா இருக்கா? ஜிபியு தான் நல்லா இருக்கணுமா? 1000 நாள் ரெண்டாவது குழந்தை ரிவ்யூ. இது யாரோட பேட்டர்ன்? இது அலெக்சாண்டரோட பேட்டர்ன். அப்படியே ஃபாலோ பண்றாங்க. யாரா பைத்தியக்காரங்க? நான் உண்மையாதான்டா சொல்றேன். சரி ஓகே, கார்த்திக் படம் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நம்ம எதுவும் சரி. இந்த மகிழ் ஏதோ 3 காலகட்டத்துல கதை நடக்கும், அது கூட டிராவல் ஆகும்னாரு. இது எங்க 3 காலகட்டம் காமிச்சாங்க? எங்க படத்தோட டிராவல் ஆச்சு அந்த கதை? கிளைமேக்ஸ் வரைக்கும் போச்சே ப்ரோ அந்த இதெல்லாம். இது இல்ல கார்த்தி, இதெல்லாம் பிளாஷ்பேக் தானே வந்துச்சு, கதையா டிராவல் ஆகல. சும்மா பிளாஷ்பேக். இவங்க வேற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைம் டிராவலோட பண்ண முடியும்? என்னடா பேசுறீங்க? அப்படிதான் சொல்லிருக்காரு. 3 காலகட்டம் இதுல ஒன்னா கனெக்ட் பண்ணுவாருன்னு சொல்லுவாரு. அப்படிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் சொல்ல. எடுத்துட்டோம். நான் எது வேணா ஏத்துப்பட்டா. இப்போ எனக்கு இப்ப யாரு இதுல அந்த பிரகாஷ்ன்ற கேரக்டர் யாருடா? அவனாடா பாவமா இருக்கு பிரகாஷ். ஆமே அந்த பிரகாஷ் யார் யாரும் இல்ல, விஜயநாதன். உம்புடா பிரகாஷ் அந்த 3 காலகட்டம் கொஞ்ச நேரம், அந்த 3 காலகட்டம் கொஞ்ச நேரம் தான் வரும்னு சொல்லிட்டு அதையும் சொன்னாரு. 10 நிமிஷம் நீங்க போக உங்களுக்கு கதை புரிஞ்சிடும். நாங்க செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் என்ன புரிஞ்சு சொல்லு? எதுக்கு அர்ஜுன் எல்லாம் கொலை பண்றான்? எந்த ஊர்ல சைக்கோ காசு வாங்கி கொலை பண்றான்? நீ உட்காந்துட்டு நீ என்னன்ற அப்படியே இது சைக்கோ படம்ன்ற பிளான் போட்டு நான் ஸ்பாயிலர் பண்ண முடியாது, இல்லைன்னா ஃபுல்லா சொல்லிடுவேன், பண்ணிடுவேன். சரி ரெஜினா எங்க இருப்பா ப்ரோ? ப்ரோ ரெஜினா எங்க இருப்பான்? மென்டல் ஹாஸ்பிடல்ல இருப்பா. அர்ஜுன் எங்க இருப்பான்? அவனும் மென்டல் ஹாஸ்பிடல்ல தான் இருப்பான். 2 பேருமே சைக்கோ தானே. சைக்கோ பாத்துல கொலை பண்றவங்க எதுக்குடா காசு வாங்கணும்? எனக்கு புரியல. நான் 2 பாயிண்ட் கேக்குறேன்டா. எனக்கு 2 பாயிண்ட் மட்டும் கிளாரிஃபை பண்றேன். வினோத் நீ தான் கிளாரிஃபை பண்ணணும், வேற யாருமே இல்ல. நான் சொல்றேன், அவன் சொல்றபடி நீ சொல்றபடி அவங்க சைக்கோன்ற ஒரு பாயிண்ட் அதுதான் உண்மை. சைக்கோ அதுதான் சைக்கோன்ற ஒரு பாயிண்ட் கன்ஃபார்ம். இப்போ அஜித் கிட்ட வந்து காசு கேட்பாங்க, த்ரிஷா கிட்ட காசு கேட்பாங்க, கரெக்டா? ஒண்ணு. இப்போ அவங்களோட நோக்கம் என்ன? த்ரிஷாவை கடத்திட்டு அந்த மூஞ்ச எடுக்கணும், அதுதான் அவங்க நோக்கம், கரெக்டா?
அதெல்லாம் நாங்க அது கேட்கவே இல்லடா. டேய் வினோத், நீ ஒத்தா இங்க புலி வேணா ஒத்தா, நீ வந்து ஊரு ரம்யாவை சொல்றான்டா இவன். அது விட்றா, அவனுக்கு புரிஞ்சிச்சுல கேரக்டர். நான் கேக்குற கேரக்டர் ஒன்னே ஒண்ணுதான்டா. இவங்களோட நோக்கம் என்னன்னா ரம்யாவை டார்கெட் பண்ணுவாங்க, ஜிம் இடத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அப்போ வந்து த்ரிஷாவை தெரியும், த்ரிஷாவை தூக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. ரைட்டு, தூக்கிட்டு கிளம்பி போக வேண்டியதானே. காசு இருக்கிற பார்ட்டி ப்ரோ த்ரிஷா. அப்ப அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு ஃபேஸ் முக்கியமா இல்ல வந்து அதுதான் ப்ரோ. உனக்கு புரியுதா இந்த படத்தோட பெரிய பிரச்சனை? நீயே பதில் சொல்லிட்ட பாரு. எதுன்ட்டு ஆடியன்ஸுக்கு வந்து கிளாரிட்டியாவே குடுக்கல. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு முகம் தான். இப்போ என்ன இருந்தாலும் இருக்குல்ல, என்ன ஒரே நிமிஷம், ஆர்கன் த்ரெஃப்ட் தான் என்ன இருந்தாலும். நான் முடிச்சிடுறேன். என்ன இல்ல நான் பாயிண்டா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ எக்ஸ்பிளைன் பண்ற. கான்செப்ட் ஆர்கன் தெஃப்ட் அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க, அத மட்டும் தான் தேவைன்னு சொல்லி இருப்பாங்க. பட் இந்த படத்துல கோர் கான்செப்ட் எதுன்னு தெரியலையே. இப்போ உனக்கு என்ன ஹரி மாப்ள ஸ்பீக்கர் கேக்குறான். இப்போ உனக்கு என்ன டவுட்? அத மட்டும் டவுட் கேட்டு முடிச்சாச்சு, உனக்கு பதில சொல்லு. அதான் இது இது இந்த கடத்தல் கும்பல் சைக்கோ கும்பலா, கடத்தல் கும்பலா, என்ன கும்பல்னே சொல்லிடுறேன்டா. இப்போ அந்த அவங்க வந்து எதுவுமே தெரியாம ஒருத்தவங்களை கடத்தினா நீ சொன்ன அந்த கான்செப்ட் சரியா? அவங்க வந்து இவங்களை பிளான் பண்ணி அமௌண்ட் அடிச்சுட்டு திரும்ப திருசாவே அதான் பண்ண போறாங்க. அவங்க ரெகுலரா பண்றவங்க, இவங்க பணக்காரங்க தெரிஞ்சோடனே இவன்ட்ட காசையும் பிடிக்கிறோம், திருசாவையும் கொண்டுரும். அவ்வளவுதான் அந்த கான்செப்ட். இல்லடா, அந்த நீ படத்துல நல்லா பார்த்தா தெரிஞ்சுக்கோ, வந்து ஒருத்தர் சொல்லுவோம் பேச மாத்தி இவங்க வந்து ரஷ்யா கும்பலுக்கு வந்து அந்த பொண்ணை வித்துருவாங்க சரியா? அது வந்து ஆல்ரெடி ஒருத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. பேச மாத்தி ரஷ்யா கும்பல் விக்கிறன்றது கான்செப்டா? டேய் அதையும் பண்ணுவாங்கடா. நீ படம் பாத்தியா? சரி சரி ரே கார்த்தி, இப்போ நான் அது பார்த்தேன்டா. இல்லடா ரம்யாக்கு வந்து அஜித் மேல அஃபேர் இருக்கிற மாதிரி லைட்டா ஒரு அக்சீன் காட்டுவாங்க. அது ஃபேக்கா ரியலா? அந்த ஃபிளாஷ் அது ஃபேக். அது ஃபேக். ஆமா, லியோல சொன்னாங்க அது ஃபேக். யாரே லியோன்னு ரெஜினா போய் சொல்லுவாடா த்ரிஷா மண்டைய கழுவுறதுக்கு. ரெஜினா கதை விடுவாடா த்ரிஷா. இது வந்து ஈசா இந்த படத்தை குப்பை படம் போறோம்னா நான் அறிவு புண்டை ஒரு டேஸ்ட் புண்டை தெரியுது. தற்கொலை புண்டை தான். ஹரி ப்ரோ அந்த டாக்டர் வரல ப்ரோ, அவர் தான் அனிருத் அவங்க அப்பா, டேடி, சொந்த டேடி. பையன் நடிக்காம நடிச்சிருக்காரு, விடாமுயற்சி நடிச்சிருக்காரு. அவர் லக்கு பத்தியா ரெண்டுமே பிளாக் பஸ்டர். முதல்ல அப்ப அவன சினிமா படத்துல நடிக்கிறான். ஸ்பீக்கர் தான் முழுங்கிட்டியாடா. எச் வினோத் படத்துல நடிக்கிறாரு. யார் படத்துல நடிக்கிறேன் இப்ப என்ன தப்பா தான் சொல்லிட்டேன். நான் பிளாக் பஸ்டர் தானே சொன்னேன். அப்ப என்ன விடாமுயற்சி ஃபிளாப் பண்றியாடா வினோத்? எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. நான் அடுத்த ஷோ போறேன், ஈவினிங் ஷோ 6 மணிக்கு. டிக்கெட் போட்டாங்க. ஓகே, என்ன படம் அது எனக்கு புரியல. கமர்ஷியல் படத்தை ஏன்டா டேய், கமர்ஷியல் படத்தை இந்த படத்தோட கம்பேர் பண்றீங்க? நீ எவ்வளவு பெரிய முட்டாள்புரியா இருப்ப. ரேவந்த் ப்ரோ அவன் மகிழ் சொன்னதே செஞ்சுட்டான், அவ்வளவுதான். அவன் எல்லா பேரையும் சொன்னதான். ஹரி ஒரே ஒண்ணு இருக்குடா இந்த படத்துல, நீ சொல்லுடா. அன்னைக்கு போய் எனக்கு ஜால்ரா அடிச்ச இந்த கார்த்திகை மாலை வரணும்னு கேட்டான். இன்னைக்கு உன் பேர் நாயா ஒருத்தி எனக்கு பிடிச்சிருக்கு, ரேவந்த் ப்ரோ பிடிக்கல, அதுக்கோசம் சண்டை போட முடியுமா? அது அவரோட கருத்து, இது என்னோட கருத்து, அவ்வளவுதான். அஜித் கீழே போய் சொம்படிச்சிருக்கல. விஜய் படம் பிடிக்கலன்னு சொல்லி. ஆமா ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. விஜய் என்ன ப்ரோ படம் நடிக்கிறேன் சொல்றது கேளியா? சொல்லு மாப்ள, எப்படிடா இருக்கு? அவனை பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ரகுவரனுக்கு தலை மாசு அப்படின்னு சொல்லுவான் பாரு ரகுவரன். தலை மாசு, ஆனா படம் பிளாப். இல்ல ரகுவரன் பிடிச்சிருக்கோம் இந்த கான்செப்ட்ல. யோசிச்சுட்டு இருப்பான். உமால நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? மாமே கேக்குதா? கேக்குது. பிடிச்சிருக்கா மாமே? த்ரிஷா ரெஜினா வேற லெவலு. அது விட படத்தை கேக்குறேன். இது இப்பதான் இன்டர்வெல்ல இருக்கும்டா.
இப்பதான் இன்டர்வல்லே இருக்குமா? ஓகே ஓகே, டைம் ஆகும். அப்ப படம் பாரு, படம் பாரு. ஆமா சரி நான் பாத்துட்டு வரேன். ஆனா எனக்கு உண்மையாலுமே சொல்றேன்டா, நான் என் மனசார சொல்றேன்டா, எனக்கு 2 பாட்டு விஷுவலாவே சூப்பரா பிடிச்சிருந்ததுடா. ஒன்னு அந்த தனியே சாங் பயங்கரமா இருந்தது தியேட்டர்ல கேட்க. வேற மாதிரி பாட்டு, அது விஷுவலாவும் சூப்பரா இருந்தது. சவதிகா பாட்டு விஷுவலா சூப்பரா இருந்தது. எனக்கு சவரிகாவும் அந்த கார் ஃபைட் சீன் அது பயங்கரமா இருந்துச்சு. கார் சீக்வன்ஸ் சூப்பர். அதான் மூணு சீக்வன்ஸ்டா படத்துல பக்காவா. இந்த கார் சீக்வன்ஸ், இந்த 2 பாட்டு. ஏன்னா இந்த லவ் போர்ஷன் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு இதுல பாவமா இருக்கிறது ரிவ்யூ என்னடா ஜங்குவால சூர்யா போட்ட பிரான்சிஸ் கேரக்டர் ரேவந்த் உன ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும் எனக்கு. உண்மையாமே எப்படி இல்லடா எனக்கு இல்லடா கார்த்தி, நான் வந்து அவங்க 2 பேரும் பழகி 6 மாசம் கழிச்சுதான் ப்ரொபோஸ் பண்ணான்ட்டு த்ரிஷா சொல்லுவா. அப்புறம் டேபிள்ல யாரு கூட நடிச்சாலும் உன ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான், இது ஒரு தனி உலகம், நீயா நினைச்சு வாழ்ந்துட்டு. தெரியும். அதான் இந்த மாதிரி பேசுங்க, நாங்க திரும்பி ஏதாவது பேசினா ஒருத்த ஃபேமிலி அபியூஸ் ப்ரோ அப்படின்னுவீங்க. அதே படத்துல வந்து லைஃப் லாங் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல டைலாக் வந்ததுடா. நான் அப்படி பேசலாமா? இல்லடா, வினோத் இந்த பூலு பேச கூடாது. அவன் என்ன பேசினாலும் உனக்கு புரிஞ்சுது. என்ன ஆமா ஃபேக்ட். அப்ப என்ன விஜய் நடிச்ச எல்லா ஹீரோயினோடயும் விஜய்க்கு அப்பாரா? விஜய் உங்க எல்லா ஹீரோயினும் நடிச்சிருக்காரு. எந்தெந்த ஹீரோயின் போய் லிஸ்ட் எடுத்துக்கோ. கேளியா, நான் சொல்றது கேளு. உன் நண்பர் பேசுறா, நான் அதான் பதில் சொன்னோம். நீ கார்த்தி நீ பேசிக்கிறீங்க, நீ நண்பர் நீ ஏன் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் அதுக்கு சொல்ல, நான் த்ரிஷா பத்தி பேசுறேன். நீ ஏன் சொல்ற? நாங்க பேசிக்கிறோம் நண்பர், நாங்க பேசிக்கிறோம். ஓகே பிரேசி பேசு. விடுறா வினோத், உன் லாஜிக் படி சைக்கோ எல்லாம் காசு ஆகிட்டு தான் கொலை பண்ணுவாங்க. இனிமே நானும் ஜாலியா பேசுறது, ஜாலியா பேசுறது. காசுக்கு பண்ண மாட்டாங்கடா பைத்தியம் வினோத். சைக்கோ என்னத்துக்கு நான் காசுக்கு பணம் பண்ண போறான்? அவன் சந்தோஷத்தாண்டா கொலை பண்ணுவான், காசு கொலை பண்ண மாட்டான். யாரா நீ? அவன் சைக்கோ தாண்டா. ஒரு ஏகே ஃபேன் ஸ்பீக்கர் கேக்குறாரு, அவர் பேசுறோம்டா. அவங்க படம் டே, அவங்க படம் பிடிச்சிருக்குன்னா விட்டுருங்கடா. ஒத்தா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ நம்ம ஆர்மிலே எடுத்துக்கோங்க, எனக்கு வாரிசு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அடிப்பாங்க நம்ம பசங்களே சில பேரு. சொல்லுங்க தினேஷ் ப்ரோ. இல்ல ரேவந்த் ஜுங்காலாம் பிடிக்கும். இல்ல கார்த்தி, எனக்கு ஜுங்கா கூட தான் பிடிக்கும். எனக்கு அடிப்பியா நீ? அதுக்கு நீ சிவா எல்லாம் இந்த 4 கெட்ட வார்த்தை கூட பேசுறா பூலே. தெரியும்டா டே ரேவந்த், தெரியும்டா. நீ சிவா ஃபேன் தெரிஞ்சிருச்சுடா. வாரிசு பிடிக்கும் சொன்னப்பே தெரிஞ்சிருச்சுடா. ஆனா கார்த்தி, நானு ஓப்பனா சொல்ற பாரு, இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த அருண் விஜய் இந்த மாதிரி ஹீரோக்கு சீரியஸா ஒரு அளவுக்கு செட் ஆயிடும் ப்ரோ. அருண் விஜய் கூட அருண் விஜய் கூட இதெல்லாம் வேலைக்கு இருக்கு. ரிவ்யூ ப்ரோ, நான் உண்மையா சொல்றேன். அவன் பேட்டில சொன்னா இந்த படத்தை நான் மாசம் எடுத்து கொடுத்தேன், அவர் ஏகே வேணான்ட்டாரு. இல்லடா, நீங்க இப்போ அஜித்ன்ற ஒரு கேரக்டர் இருந்தால்தான் நீ அட்லீஸ்ட் ஃபுல்லா தியேட்டர்ல உட்கார்ந்த. நான் இப்பவும் சொல்றேன், அருண் விஜய் எல்லாம் இருந்தா ஒருத்தன் நீ கிளம்பி இருப்ப ப்ரோ. ப்ரோ இது வரைக்கும் நான் தியேட்டர்ல பார்த்த ஒரே ஒரு படம் ப்ரோ, அந்த தனுஷ் படம் என்ன படம்? மேக்கன் தெரிச்சு கூட இந்த படம் ஒரே ஒரு படம் தான். நான் எல்லா படம் பார்ப்பேன். இங்க விஜய் கலாச்சாரோட விஜய் போய் பண்ணுவோம். நான் ஏந்து வந்ததே கிடையாது. ஆனா அது மயக்கம் பண்ண மட்டும் தான் ஏந்து வந்தோம். படமா அது மொத்த படமே கிடையாது. எல்லா படத்தையும் பார்த்தது. அந்த படத்தை விட மீதி எல்லா படம் பார்த்திருக்கேன் ப்ரோ. நல்ல படம் தானே. ஒடிங்க படத்தை பத்தி ஒரு வாரம் கழிச்சு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு, விட்டுருங்க. கார்த்தி கேக்குதா? ரேவந்த் ப்ரோ பேசுறது கேட்கல. நீ பேசுறியா? கேட்கல நீ பேசுறது. ரேவந்த் போயிட்டாரு, கீழே போயிட்டாரு. வினோத், நமக்கு இந்த படத்தை பொறுத்தவரை இது ஓவர் பேஸ்மெண்ட் தான். குட் பேக் அழகு தான் நம்ம நல்லா பார்க்க போறோம்.
நீங்க பாத்துட்டீங்களா வாய்ஸ் ப்ரோ? இனிமேல் தான் பார்க்க போறேன். இப்ப கூட சொல்றேன் இன்னும் இந்த படம் கரெக்டா முடிவு சொல்ல 300 அடிச்சிருங்க.